சூர்யா படத்தில் சிம்பு ஆவேசம் டைரக்டர் கொடுத்த போலி அப்டேட். ஜித்து மாதவன் இயக்கத்துல உருவாகி வரும் புதிய படத்துல சூர்யா நாயகனாக நடித்து வராரு. இந்த படத்துல சிம்புவும் நடிக்க உள்ளதாக தகவல் கசிஞ்சிருக்கு. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. மலையாளத்துல ரோமாஞ்சம், ஆவேசம் என அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் கொடுத்த இயக்குனர் ஜித்து மாதவன் இப்போது சூர்யாவை வச்சு ஒரு படம் இயக்கி வராரு. தற்காலிகமாக சூர்யா 47 என பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தின் ஷூட்டிங்கில் சூர்யா பிஸியா இருக்காரு. இந்நிலைமையில இந்த படத்துல சிம்பு ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்க இருப்பதாக தகவல் கசிஞ்சிருக்கு. இது மட்டுமல்ல, படத்துக்கு 2ஆம் பாகம் வரும் என்றும் அதில் சூர்யாவும் சிம்புவும் ஹீரோக்களாக நடிப்பார்கள் என்றும் ஒரு பேச்சு அடிபடுது. ஆனா படக்குழு தரப்பிலிருந்து இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரல. சமீபத்துல கொச்சி விமான நிலையத்துல யூடியூப் சேனல்களிடம் பேசிய ஜித்து மாதவன் கிட்ட சூர்யா 47 ஒரு மலையாள படமா அல்லது தமிழ் படமா என்று கேட்கப்பட்டது. அதுக்கு அவரு இது ஒரு தமிழ் படம் தான் என்று தெளிவாக பதில் கொடுத்தாரு. படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வருவதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஆவேசம் 2 குறித்த கேள்விக்கு பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக குறிப்பிட்டிருக்காரு. சூர்யா 47 படத்தை ழகரம் ஸ்டுடியோஸ் தயாரிக்கிறாங்க. இதுல சூர்யா ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிப்பதாக கூறப்படுது. ஆவேசம் படத்துல ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு மறக்க முடியாத கேரக்டரை கொடுத்த ஜித்து மாதவன் சூர்யாவை எப்படி திரையில காட்ட போறாரு அப்படின்றத பார்க்க ரசிகர்கள் ஆவலோட காத்திருக்காங்க. சூர்யா 47 படத்துல நஸ்லன் மற்றும் நஸ்ரியா நசீமும் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாங்க. ஆவேசம் இயக்குனரின் படம் என்பதால சூர்யா 47 படத்துக்கு சினிமா ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. கங்குவா மற்றும் ரெட்ரோ என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 2 படங்கள் தொடர்ச்சியாக தோல்வியடைஞ்சதால சூர்யாவுக்கு ஒருவித அழுத்தம் இருப்பதாக கூறப்படுது. அடுத்து ஆர்ஜி பாலாஜி இயக்கும் கருப்பு படம் தான் சூர்யாவின் அடுத்த வெளியீடு என்றும் ஒரு தகவல் உள்ளது. சூர்யா 47 படத்தின் தியேட்டர் வெளியீட்டிற்கு பிறகான ஓடிடி உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் பெற்றுள்ளது. ஒரு சீரியஸான குற்றத்தை அவ்வளவு சீரியஸ் இல்லாத ஒரு குழு விசாரிப்பதுதான் கதை என்று ஒரே வரியில் நெட்ஃபிளிக்ஸ் படத்தின் கதையை விவரித்துள்ளது. ரோமாஞ்சம், ஆவேசம் படங்களை கொடுத்த ஜித்து மாதவனிடமிருந்து ஒரு ஆக்ஷன் காமெடி படத்தை ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க. இந்த படம் இந்த ஆண்டு இறுதியில் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுது.